வாங்க எலும்பு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி மிளகு, ஜீரகம், பூண்டு, காரத்துக்கு மிளகாய் இதை ஃபஸ்ட் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 தக்காளி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். பாதி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வத்தல் போட்டிருக்கேன். வத்தல் கொஞ்சம் இதானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கூடயே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன், ஒரு பாதி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அது மொத்தமாகவே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அதை போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது மசாலா ஐட்டம் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி மசாலா, இதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக மட்டன் மசாலா. இந்த 3 மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம். மட்டன் மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் எலும்பு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோடையும் அந்த எண்ணெயோடையுமே நல்லா கொஞ்சம் வேகட்டும். மசாலாவோட சரியான அளவு எனக்கு தெரியல, அதனால நீங்கள் குத்து மதிப்பு இந்த மசாலா நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கூட குறையாதான் பார்த்து போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணினா நிறையாவே தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விசில் நம்ம நிறைய விசில் போடணும். 10-11 விசில் கிட்ட நம்ம போட போகிறோம். அதனால் தண்ணியில் நமக்கு வத்திரும். இப்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிடுங்க. விசில்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்களே டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு தண்ணி வற்றிருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வற்றிருக்குங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் மட்டுமே சேருங்க, வேறு எதுவுமே சேர்த்துறாதீங்க. மிளகுத்தூள் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நானே இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.